ஹே गाइस, இது கிரேசி ஃபேக்ட்ஸ் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வழக்கமான ஃபன்னியான காமெடி சம்பவங்களையோ சில டபுள் மீனிங் காமெடி சம்பவங்களையும் பார்த்து என்ஜாய் பண்ண போறோம். தங்க விக்கிற விலைக்கு இப்ப நம்ம 1 கிராம் மோதிரம் வாங்கணும்னாலே ஓடா உழைக்கணும் போல. ஆனா இவங்களா தங்கத்துல என்ன செஞ்சு போடுறாங்க பாத்தீங்களா? என்னடி இது? அட கொடுமையே, இது கையில போடுறதா? நான் கூட வேற என்னவோ நினைச்சிட்டேனே. இந்த வீடியோக்கு லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கேக் வாங்கணுமா சாப்பிட்டமான்னு இருக்கணும், அதை விட்டுட்டு ரீல்ஸ் பண்ண கூடாதுமா. ஐயா லைக்கு ஆசைப்பட்டு கேக் போச்சே. சரி என்ன பண்றது, பிடிச்ச ஃபிளேவர் அள்ளி சாப்பிடுவோம். வீடியோவை பார்க்கறதோட மட்டும் இல்லாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்கன்னா அடுத்த வீடியோஸ் போட எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலா இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம பையலுங்க எங்காச்சும் கேங்கா போனா அவனுக்கு பண்ற சேட்டை இருக்கு. பேரு அவுட்டா இல்லையா சொல்லுங்க? அவுட் தான் தம்பி. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சிட்டில இருக்கிறவங்களுக்குலாம் ஓயோ ரூம்ஸ் இருக்கு, ஆனா கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு அவங்க மட்டும் என்ன சும்மாவா? இங்க பாருங்க, பாகிஸ்தான் தீவிரவாதிங்க கூட இப்படி ஒரு பதுங்கு குழியை உருவாக்கி இருக்க மாட்டாங்க. வெளியே இருந்து பார்க்க தாண்டா இது வைக்க போரு, ஆனா உள்ள நடக்கும் போது அக்க போரு. பஸ் வந்துருச்சு, நான் ஊருக்கு போயிட்டு வரேன். எங்க அங்க இருங்க, எங்க கதவு திறங்க, நானே இருக்கிறேன். என்னங்க கதவு திறந்தா வழியை காணோம்? ஐயா ஏப்பா கண்டக்டர் கதவு திறப்பா. இப்பதான் திறந்த ஏற வேண்டியதானே. சரி சரி கோச்சுக்காத, இன்னொரு தடவை தரேன். இங்க வந்துட்டேன், இப்ப கதவு தரேன். ஐயோ உயிரை வாங்காதையா, சீக்கிரம் வந்து ஏறி தொலையா. என்னன்னா கதவு திறந்தா வழியை காணோம். டேய் வழி இங்க இருக்கடா, வாடா. டிவில ஓடுறது கரெக்டா இந்த நேரத்துல சிங்க் ஆகணும். சுத்தம் என்பது நமக்கு. உங்க ஜீன்ஸ் பேண்ட்ல பட்டன் போயிடுச்சா? கவலையப்படாதீங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூவையும் போல்ட்டையும் எடுத்து சூப்பரா யூஸ் பண்ணிக்கலாம். ஏப்பா எல்லாம் ஓகே தான், ஆனா அர்ஜென்ட்டா ஆய் வந்தா என்ன பண்றது? ஏண்டா அதுக்குன்னு எல்லாரும் கையில ஸ்பேனரோடய அலைய முடியும்? இப்ப நம்ம பார்க்க போறது போர்ட்டபிள் வாஷிங் மெஷின். உங்க வீட்ல வாஷிங் மெஷின் எல்லாம் கவலையப்படாதீங்க, பழைய மிக்ஸி இருக்குல்ல, அதுல உங்க அழுக்கு ஜட்டியை போட்டு கொஞ்சம் சர்ஃப் பவுடர் போட்டு அப்படி சும்மா அரைச்சு எடுத்தீங்கன்னா சூடான சுவையான ஜட்டி சட்னி ரெடி ஆயிடும். ஏ மச்சான் வாடா, இந்த வீட்டுக்காரரை வம்பு இழுக்கலாம். இந்த முறை நான் அடிக்கிற அடி மரண அடியா தான் இருக்கும். நான் வேணும்னு பண்ணல சார், சொல்லுங்கடா. இந்த ஹோலை மட்டும் அதுல கரெக்டா போட்டா நான் நினைச்சது நடந்துரும். அட போங்கடா, இதெல்லாம் சரி வராது, நம்மளே இறங்கிட வேண்டியதான். பின்தானே பின் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க, நான் கொஞ்சம் ரகடான ஆளு. மண்டையில முடியை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி பார்த்திருப்பீங்க, ஆனா இங்க ஒரு செடியவே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி அதுல தண்ணி ஊத்தி மீனை வளர்த்துக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை மண்டையில முடிதான் வளரல, அட்லீஸ்ட் மீனாச்சும் வளரட்டும் நினைக்கிறாரு போல. கொண்டையில் பேனு மண்டையில் மீனு கையில போனு. சைக்கிள் சீட்ல ஃபெவிக்விக்க ஊத்தி விட்டுருச்சு ஒரு பைபிள். அதுக்கப்புறம் இவர் பட்ட பாடு இருக்கு. என்ன என்னங்கடா? என்னடா இது, சைக்கிள் சீட்ல இருந்து நம்ம சீட் எடுக்கவே முடியல. என்ன கிண்டலா? புளியடறாதீங்க, நாங்கெல்லாம் தேக்கடா ஆரையும் பாப்போம். பழைய வெள்ளையட்டவா பாஞ்சால குறிச்சியில் வெள்ளையனா நெச்சினேன் வீராங்கடா நெச்சினேன். ஏண்டா உதாரா வாங்கடா, வட்டத்தை போட்டு நின்னுக்குறவா.
யோ யோ தயவு செஞ்சு வேற பொசிஷன்ல இருந்து அதை உருவியா, இந்த பொசிஷன்ல பார்க்க வேற மாதிரி இருக்கு. ஏய் டார்லிங், வா நம்ம ஹார்ட் போடலாம். நீ என் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கியோ அவ்வளவு பெருசா ஹார்ட் போடு. இப்ப வேற நீ எவ்வளவு பெருசுன்னு காட்டுறேன். டேய் டேய், என்ன போட சொன்னா என்ன போட்டுட்டு இருக்க? ఎందుకు నీకు ఏస్ బతుకు ஏய் பூனைக்குட்டி புள்ள வரியா? நாங்களும் பூனைதான் மேடம், நாங்களும் பூனை பாருங்க. மார்கழி மாசம் அடிக்கிற குளிர்ல இருந்து தப்பிக்கணும்னா இத்தனை சொட்டர் போட்டுதான் ஆகணும் போலியே. போலியே எவ்வளவு ப்ராப்பர்ட்டி அங்க வாரியா, எவ்வளவு எத்தனை ப்ராப்பர்ட்டி இங்க வாரியா, ஏயா எவ்வளவு ஒரு மனுஷன் இங்க வாரியா, வாலி இல்ல தண்ணி இங்க வாரு, இங்க வாரியா ஐஸ்கிரீம் வச்சு ஒண்ணு, ஒரு ஐஸ்கிரீம் இவ்வளவு இந்த அதை பிடிங்கம்மா, அதெல்லாம் இப்போ ஆதாரத்தை நிரூபிக்கணும். இங்க பாரு. அட அது கூட பரவாயில்லைங்க. இங்க ஒருத்தர் குளிர்ல இருந்து தப்பிக்க ஸ்கார்போ மப்ளரோ இல்லன்ட்டு குழந்தைக்கு வச்சிருந்த டயப்பரை தூக்கி காதுல மாட்டிக்கிட்டாரு. இனிமே டயப்பரை 2 in 1 பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். No, 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 no. யாரா இவனுங்க, எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? மசல் மெமரின்னு ஒண்ணு சொல்லுவாங்களே, அது இந்த பொண்ணுக்கு கரெக்டா வேலை செஞ்சிருக்கு. மேடம் இந்தாங்க என்னோட வாக்கிட்டு வச்சுக்கோங்க. இல்ல மேடம் என்னோட வாக்கிட்டு வச்சுக்கோங்க. I'll take both. I don't know. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. டேய் தம்பி, இந்த டிராயிங்க இப்படிதான் வரவியா? ஓ அது காலா, நான் கூட வேற ஒண்ணு நினைச்சிட்டேனே. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. இல்ல சார். டேய் இனிமே எப்பரா டீ குடிக்க தோணும்? உங்க கிரியேட்டிவிட்டி லெவலுக்கு வேற அளவே இல்லையா? இட்லி நூடுல்ஸ் ஐஸ்கிரீம் இதை எல்லாத்தையும் சேர்த்து எப்பரா சாப்பிடுற? டேய் வான வாந்தி எடுக்க வைக்காம விட மாட்டாங்க போல. கையெடு, இவன் வாந்தி எடுக்க வைக்காம விட மாட்டான். இசை மழையில் நனைய தயாரா? நான் பாட போறேன். ஏண்டா டேய், நீ புதினா தானடா விக்கிற, அதுக்கேண்டா இப்படி ஒரு சவுண்ட கொடுத்து விக்கிற? எப்ப பார்த்தாலும் இந்த பொண்ணு போனியா பாத்துக்கிட்டு இருக்குன்னு அவங்க அம்மா கடுப்புல என்ன தெரியுமா பண்ணாங்க? இந்த போனை விட்டு கண்ணை எடுக்க மாட்டியா? இருடி உனக்கு ஒரு வழி பண்றேன். இப்ப நல்லா பாத்துக்கிட்டே இரு போனா. துணியில் கண்ணையும் கட்டி என்னோட போனையும் கட்டி எங்க அம்மா எங்க போனாலும் ஏப்பா ஒரு வாய் அவனுக்கு கூட்டி இருக்கலாம்ல, பாவம் இப்படி ஏமாத்தி விட்டியே. நல்ல சாவு வருமா? செத்த குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா? சும்மா நான் கோபப்படாத. என்னடா நான் சும்மா விளையாட்டு பார்த்தேன். சும்மா நான் பிரார்த்தனை. ஏ ஹோட்டல் மேனேஜர் வராரா, எல்லாம் கை கொடுங்க. வணக்கம், ஹாய் ஐ எம் விஸ்வநாதன். என்னப்பா கை கொடுத்தா கை கொடுக்க மாட்டேங்கிற? ஓ அது கண்ணாடியா? ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். என்னம்மா எரும மாட்டை குளிப்பாட்டிக்கிட்டு இருக்க? யோ அது என் புருஷயா? அழுக்கு போயிடுச்சாமா? போயிடுச்சு. இந்த பக்கம் போயிடுச்சா? நல்லா போயிடுச்சியா? அந்த பக்கம் போயிடுச்சா? அழுக்கு போயிடுச்சா? போயிடுச்சியாடா? அழுக்கு போயிடுச்சு. உனக்கு அமையுது, எனக்கு அமையல. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. இது என்னடா புது ஆத்தாவா இருக்கு? சாமி வந்தா ஆடுவாங்க ஓடுவாங்க, இப்படி குட்டிக்காரெல்லாம் அடிப்பாங்க. கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. நல்லா சர்க்கஸ் பண்றானே.
நீ அட கன்றாவியே. ஸ்கூட்டி தான் ஓட்ட வர்றேன்னு லிட்டில் பிரின்சஸ் கார் வாங்கியிருக்காங்க. காரை டெலிவரி எடுக்கும் போது ஏமா திஷ்டி போட்டு வைக்கலாம், அதுக்குன்னு இப்படியா லூடா விளையாடுற டைஸ்ல 5ஆம் நம்பருக்கு 5 புள்ளி வச்சிருப்பாங்களே அத மாதிரி வச்சு விட்டுருக்கீங்க. வரட்டா